அற்புதம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இயேசு கிறிஸ்து நிறைய ஊர்களுக்கு போய் நற்செய்தி அறிவிச்சு ஏராளமான புதுமைகளை செஞ்சாரு. நிறைய மக்கள் அவரால் மனமாற்றம் அடைஞ்சு அவரை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு நாள் யாயிர் அப்படின்ற தொழுகை கூட தலைவர் ஒருத்தர் அழுதுகிட்டே இயேசுவை பார்க்க வந்தாரு. போதகரே, என்னோட மகள் சாகுற நிலைமையில இருக்கிறா. நீங்க வந்து அவ மேல கை வச்சா போதும், அவளுக்கு உடல்நிலை சரியாயிடும்னு சொல்லி இயேசுவை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டாரு. இயேசுவும் தன்னோட சீடர்களோட யாயிர் வீட்டுக்கு புறப்பட்டு போனாரு. அப்போ யாயிரோட பணியாள் ஒருத்தர் வீட்டுல இருந்து வேகமா எதிர் திசையில ஓடி வந்தாரு. வந்து, போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், உங்களோட பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டதும் யாயிர் மனசு உடைஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இயேசு யாயிர் கிட்ட, அஞ்சாதீங்க, நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் யாயிரோட வீடு நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. யாயிர் வீட்டுல எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. இயேசு அவங்கள பார்த்து, ஏன் அழுறீங்க? சிறுமி இறந்து போகல, தூங்குறா அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்தவங்கள வெளியே அனுப்புனாரு. சிறுமியோட அம்மா, அப்பா, இயேசுவோட சீடர்கள் மட்டும் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. இயேசு சிறுமி கைய பிடிச்சு தலித்தாக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சிறுமி, உனக்கு சொல்றேன், எழுந்துரே அப்படின்னு அர்த்தம். உடனே சிறுமி எழுந்திருச்சிட்டா. சிறுமியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இயேசு செஞ்ச புதுமையால ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்குள்ள இருந்து சிறுமி உயிரோட வரத பார்த்த உடனே வெளியில இருந்த எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிடுச்சு. இயேசு செஞ்ச புதுமையை நினைச்சு ரொம்ப வியந்து போயிட்டாங்க.